ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு காயின் பவுச் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பேண்ட்டு கிளாத்தும் இன்னொரு டிசைன் போட்ட கிளாத்தும் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி காயின் பவுச் ஷேப்பில் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐஸும் இந்த மாதிரி பட்டன்ஸும் எடுத்திருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேண்ட்டு கிளாத் எடுத்தோம்ல, அதில் அந்த குட்டியாக நம்ம எடுத்து வச்ச கேன்வாஸ் தைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கர்வாக தைச்சிக்கிறோம். ஒரு சைடு விட்டுட்டு எப்போதும் தப்போல அந்த மாதிரி தைச்சி பரட்டிக்கலாம். இது குட்டி காயின் பவுச்சுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இதே இதை நீங்கள் பெரிய சைஸ் காயின் பவுச்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எட்ஜஸில் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிஃபாக திருப்பிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு திருப்புறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பரட்டிட்டு எட்ஜஸை எப்போதும் போல் சிஸ்ஸர் வச்சு நம்ம தள்ளிக்கலாம். அப்போ தான் ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ சிஸ்ஸர் வச்சுட்டு தள்ளிட்டு இதுக்கு மேலே நம்ம எப்போதும் போல் எட்ஜ் தையல் போட்டுடலாம். இப்போது இந்த நம்ம தைச்ச பீஸ்க்கு மேலே படிமான தையல் போட்டுக்கிறோம். எப்போதுமே நீங்கள் படிமான தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக அழகாக கிடைக்கும் ஷேப். அதனால தான் அந்த தையல் நம்ம போடுறது. நெக்ஸ்ட்டு அந்த டிசைனாக கிளாத் எடுத்தோம்ல, அதை மெலிசாக இருக்கிறதுனால நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் கேன்வாஸும் 2 பீஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். பேண்ட்டு கிளாத்துனால் உங்களுக்கு மொத்தமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தில் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கிறதுக்காக துணி மொத்தமாக எடுத்து கேன்வாஸும் 2 வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸ் எப்படி இருக்குன்னா, போன பீஸ் தைச்ச மாதிரியே தான். கொஞ்சம் கோன் ஷேப்பில் மேலே எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். இதையும் அதே மாதிரி கேப் விட்டு தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அந்த எட்ஜஸை ஒரு கட் கொடுத்து பரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக வந்துடும். அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதையும் அந்த மாதிரி கேப் வழியாக பரட்டிட்டு நீங்கள் சிஸ்ஸர் வச்சு நல்லா ஷார்ப்னஸ் நல்லா குத்தி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம பரட்டிட்டு தையல் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண பீஸ்க்கு மேலே படிமான தையல் போட்டுடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பட்டன் நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். இது நான் அந்த எட்ஜில் வச்சுக்கிறேன். எட்ஜில் வச்சுட்டு தைச்சிக்கிறேன். உங்களுக்கு சென்டரில் வேணும்னு நினச்சிங்கன்னா சென்டர்லேயும் வச்சு தைச்சிக்கலாம். இது இன்னொரு பட்டன். இது ரொம்ப கீழே தைச்சிக்கிறோம். ஏன்னா அந்த நம்ம அதில் இருக்கிற எட்ஜி கரெக்டாக இந்த இடத்துல தான் வரும். அதனால் இந்த மாதிரி தைச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பரட்டி விட்டு தைக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக இருக்கும்.
இப்போ நமக்கு வந்து காயின் பவுச் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிளாஸ்டிக்கில் கிடைக்கிற ஐஸ் இருக்கும்ல, அது வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். பேர்ட்ஸுக்கு கிராஃப்ட்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் இப்போ காயின் போட்டு காட்டுறேன். இந்த காயின் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.